பொன்னி வந்து மத்தியானம் சாப்பாடுக்கு எப்படி சமைக்கப்படுது ஒன்றுமே புரியலையே, நம்மளுக்கு வந்து விறகே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு விழா நடத்துகிறாங்க. அதில் பொன்னி வந்து சைக்கிள் டெஸ்ட்டில் கலந்துக்கிறாங்க. ஸ்லோ சைக்கிள் டெஸ்ட்டில் 3ஆவதாக வராங்க. அப்போ வந்து 3ஆவதாக வரும்போது அவங்க வந்து நம்ம தான் லாஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. பார்த்தா ஃபஸ்ட் ப்ரைஸான கிரைண்டர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பொன்னி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கும் போது 3ஆவது பரிசு வாங்கினவங்க கிட்ட வந்து பொன்னி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸை கொடுத்துட்டு மாற்றிக்கிறாங்க. அப்போ பொன்னி சந்தோஷமாக எலக்ட்ரிக் ஸ்டவோட வீட்டுக்கு வந்துட்டு கரண்ட் அடுப்புலேயே அழகாக வந்து சமையல்லாம் முடிச்சிடுறாங்க. இதை பார்த்து உஷா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி ஆகிடுச்சு, நம்ம பிளான் சொதப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, தூங்க போகிறாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது பொன்னிக்கு பயங்கரமாக கொசு கடிக்குது. அவங்களால சரியாகவே தூங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சக்தி வந்து மேலேருந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு பொன்னி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து நேராக கீழே போயிட்டு கொசு பேட்டெலாம் அடிக்கிறாரு. கொசு பத்தியில் ஏற்றி வைக்கிறாரு. அப்போ கூட வந்து பொன்னி மேலே வந்து கொசு வந்து அப்படியே வந்து மொச்சிட்டே இருக்குது. பொன்னி வந்து என்ன பண்ணுற, சக்தி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பொன்னிக்கு வந்து அந்த பேட்டெல்லாம் எடுத்து அடிச்சிட்ருக்காரு. அப்போ தடிக்கு வந்து பொன்னி மேலே விழுந்துடுறாரு. அப்படியே கிஸ்ஸும் பண்ணிடுறாரு. பொன்னி வந்து என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஐயோ சாரி பொன்னி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே பரவாயில்லன்றாங்க. பொன்னிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அடுத்து வந்து சாரி, உனக்கு கொசு ரொம்ப வந்து மொய்க்கணும், உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் தூங்குறதுக்கு, அப்படின்னு தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். அது மீறி இப்படி நடந்துடுச்சு, சாரி பொன்னி, தெரியாமல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, எனக்கெல்லாம் இதெல்லாம் பழக்கம் தான். ஊர்லலாம் நான் இப்படி தான் வெளியே தான் படுப்பேன், கொசுவெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும், நைட்டெல்லாம் உட்காந்து வந்து கொசுவை அடிச்சுட்டு இருக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் சரி கொசு இங்கே தான் இருக்கும், அதனால் நீங்கள் கவலைப்படாமல் போய் தூங்குங்க அப்படின்றாங்க. இல்லை எப்படி இந்த கொசுவை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படி நான் போத்திக்கினேன்னு எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போத்திக்கிறாங்க. பாவம் இல்லை பொன்னி, நானும் இங்கே படுத்துக்கவா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் படுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொன்னி அனுப்பிச்சி விட்றாங்க. சக்தி வந்து மனசு இல்லாமல் அங்கேருந்து போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து சக்தி வந்து வந்தது கிஸ் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இங்கே வந்து சக்தியும் வந்து பொன்னியை பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு, ஐயோ பொன்னி இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து சக்தி கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு. பாத்தியா பொன்னி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு, நீ தாண்டா அம்மா கிட்ட பேசணும், நான்லாம் எவ்வளோ பேசி பார்த்துட்டு ஜெயா கிட்ட, அவள் வந்து மனசு இறங்கியே வரமாட்டேங்கிறா, நீ பேசினா கண்டிப்பாக மனசு இறங்கி வருவா, அதனால் பொன்னி சீக்கிரமாக வந்துடலாம் உள்ள, ஜெயா கூப்பிட்டா கண்டிப்பாக பொன்னி வந்துடுவா அப்படின்னோடனே சரிப்பா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஜெயா கிட்டே பேச போகிறாரு. சக்தி வந்து ஜெயா கிட்டே கேட்குறாரு, இந்த மாதிரி பொன்னியை வந்து உள்ளே கூப்பிடுங்கம்மா, நீங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவான்னு, அவள் தப்பு செஞ்சுருக்கா, அதனால் தண்டனை கண்டிப்பாக வந்து அவளுக்கு கொடுத்து தான் ஆவேன், அந்த தண்டனையிலேருந்து அவரால் மீளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஜெயா உடனே வந்து யோசிக்கிறாரு சக்தி, ஒருவேளை அவள் தப்பு பண்ணியிருக்கானா, தப்பு பண்ணலைன்னா கண்டிப்பாக அவளுக்கு தண்டனை கிடைக்காதுல்ல, அவள் தப்பு பண்ணியிருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே நம்ம வந்து பேசக்கூடாது, கண்டிப்பாக வந்து பொன்னி தப்பு பண்ணியிருக்க மாட்டா தான் தோணுது, அதனால் பொன்னிக்கு வந்து இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்னா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அதை நம்ம நிரூபிச்சுட்டா அம்மா வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற